வணக்கம். வாழிய நலம் வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறேன். சனி விலகும்போது சனியை வணங்கலாமா? இதுதாங்க தலைப்பு. சனி பயிற்சி ஆயிட்டு சந்தோஷம். ராசி பலனை கேட்ட வகையில் சில ராசிக்காரர்கள் சந்தோஷமா இருப்பாங்க, சில ராசிக்காரங்க வயிற்றுல நெருப்ப கட்டிக்கிட்டு இருப்பாங்க. எது எப்படியோ, இந்த இரண்டு வகையான ராசிகளுக்கும் ஒரு சந்தேகம் அடிப்படையா இருக்கும். அது என்னன்னா, சனி பயிற்சிக்கு அர்ச்சனை செய்யலாமா வேண்டாமா என்கிற குழப்பம். ஏன்னா சில ஜோசியர்கள் சொல்றாங்க, இவ்வளவு நாள் சனி உங்களை அல்லும் பகலும் ஆட்டி படைச்சிக்கிட்டு இருந்தார், இப்ப விலகிறார். விலகி போகிற சனியை குளிர்விக்கிற மாதிரி ஒரு பரிகாரம், ஒரு சாந்தி செய்துட்டா எடுத்ததை கொடுப்பார், கெடுத்ததை தடுத்ததை மீண்டும் தருவார். போன சந்தோஷம் திரும்பி வரும். வராத நோய் வந்தது இல்லையா, அது இருக்கிற இடம் தெரியாமல் மறைந்து போகும். கணவன் மனைவி பிரச்சனை, கருத்து முதல், மன வருத்தம், பிரிவினை முடிவுக்கு வரும். அப்பா வீட்டுக்கு போனது தப்பான முடிவுன்னு ஃபோன் கால் வரும். கடன் தொல்லை, வெள்ளம் பாதித்த பகுதி மெல்ல மெல்ல சீரடைகிற மாதிரி சீரடையும். ஒரு பள்ளம் வெட்டி இன்னொரு பள்ளத்தை மூடுற நிலைமை இருக்காது. அதனால சனிக்கு ஒரு பிரிதி செய்திடுங்கன்னு சொல்லுவாங்க. அதே சமயம் சில ஜோசியர்கள், வேண்டாங்க, போன சனி போனதாகவே இருக்கட்டும், மறுபடியும் நம்ம நினப்பு அவருக்கு வரவே கூடாது, நாம வாட்டுக்கு பரிகாரம் பண்றேன், அர்ச்சனை பண்றேன், விளக்கு ஏத்துறேன், நவக்கிரகம் சுத்துறேன்னு மறுபடியும் அவர் கண்ணில் பட்டா விட்டகுறை தொட்டக்கரையா மிரள வைப்பார், உருள வைப்பார். எதிர்காலமே குதிர்காலமா தெரியும். நடந்ததை கெட்ட கனவா நினைச்சு மறந்துடுங்க. எக்காரணம் கொண்டும் சனி இருக்கிற பக்கமே போயிடாதீங்கன்னு அட்வைஸும் பண்ணலாம். 5 வருடம் ஒன்னாவா இருக்கு. ஒவ்வொரு ஜோசியருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும். அவங்க கோணத்துல பதில் சொல்லுவாங்க. அட, ஜோசியரே சொல்லலைனாலும் நமக்கே இப்படி ஒரு குழப்பம் இருக்கும். சனியை கும்பிடுறீங்களா? அது என்ன சனி? பொங்கு சனியா இருந்தா பயம் இல்லை. மற்றபடி சாதாரண நவக்கிரக சனியா? அர்ச்சனை பண்ணா தேங்காய் மூடிய வாங்காத, பூ பழத்தை வாங்காத, அவ்வளவு ஏன் திருநூறு அதை நெத்தியில வச்சியா, அத்தோட வந்துடுங்க. பொட்டலம் அடிச்சுக்கிட்டு வீட்டுக்கெல்லாம் கொண்டு வரக்கூடாதுன்னு கிளியை ஏற்படுத்துவாங்க. நாம என்ன ஆகமத்தை கரைச்சி குடிச்சு சிரிச்சு ஏப்ப விட்டுட்டா உட்காந்துருக்கோம்? அங்கங்க சொல்றத கேட்டுத்தான் நடக்க வேண்டியிருக்கு. இப்படி ஒரு குழப்பம் இருக்கலாம் தான். இதுவரை இல்லாமல் இருந்தால், அல்லது இந்த விவரங்கள் எதுவும் தெரியாமல் இருந்தால், இது என்ன சோதனை, இந்த கிருஷ்ணன் என்ன புதுக்குண்டா போடுறாருன்னு அதிர்ச்சியும் அடையலாம். ஐயா, நம்ம சுத்தி நடக்கிறத பேசிக்கிறத தான் சொல்றேன். நானா எதையும் விட்டத்தை பார்த்து யோசிச்சுட்டு வந்து பேசல. இப்படியெல்லாம் ஒரு கருத்து இருக்கு. சரி, நம்ம விளக்கத்துக்கு வருவோம். சனி விலகும் போதும் சரி, அல்லது பீடிக்கிற போதும் சரி, சனி பிரிதி செய்வதில் எந்த தவறும் இல்லை. வஞ்சகம் வச்சு பழி வாங்க சனிக்கு நமக்கும் என்ன எல்லை தகராறு கொள்ள தகராறா இருக்கு? வாய்க்கால் பஞ்சாயத்து இருக்கா? எதுவும் இல்லை. துலாம் ராசியில் சனி உச்ச வலிமையை பெறுவார். துலாம் ராசியின் சின்னம் என்ன? தராசு. நியாய தராசு, நீதியின் தராசு. தர்மதேவனின் இன்னொரு வடிவங்களாக வர்ணிக்கப்படும் யமதர்ம, பாண்டவர்களின் மூத்தவரான தர்மன் வரிசையில் சூரிய புத்திரனான சனி பகவானும் ஒருவர். இந்த மாதிரியான வாழ்க்கையை வாழ வந்திருக்கிறோம் என்பதை நம்முடைய பிறப்பு ஜாதகம் சொல்லும். அதன் அடிப்படையில் அமைந்த சனி நல்லது கெட்டதை செய்வார். நாம கொண்டு வந்த புண்ணியம், நிகழ்கால வாழ்வியல் தர்மம் அவற்றை நிர்ணயம் செய்யும். மற்றபடி சனி திட்டமிட்டும் பழிவாங்கும் போக்குள்ளவர் அல்ல. உண்மையா சனி அப்படி ஒருத்தரை திட்டம் போட்டு பழி வாங்கினதா புராண கதை ஒன்று இருக்கு. மகாபாரதத்தில் வரக்கூடிய ஒரு கிளை கதை. அது நலன் தமயந்தி கதை. சுருக்கமா ஒரு நிமிடத்துல சொல்லிடுறேன். நலன் நிதட நாட்டின் மன்னன். அறநெறியில் நின்று ஆட்சி செய்தவன். விதர்ப்ப நாட்டின் இளவரசி தமயந்தி, பேரழகி, அறிவாளி. இவ்விருவரை பற்றியும் விண்ணும் மண்ணும் அறிந்த ஒன்று. தமயந்திக்கு திருமணம் செய்ய சுயம்பர ஏற்பாடுகளை செய்தார் அவரின் தந்தையான பீமன். இந்த செய்தி 14 லோகங்களுக்கும் போனது. தேவாதி தேவர்களும் தமயந்தியை திருமணம் செய்ய ஆவல் கொண்டனர். இதில் சனி பகவானும் விதிவிலக்கல்ல. சுயம்பர நாளன்று அனைவரும் ஆஜர்.
சனிதான் வந்தனாச்சே, சுயம்பரத்துக்கு தாமதமாக வந்தார். அதற்குள் நலன் கழுத்தில் தமயந்தி மாலையிட திருமணம் முடிந்துவிட்டது. தேவர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றார்கள். நலன் தமயந்தியை மணந்தான் என்ற செய்தியை அறிந்த சனி நலனை பழிவாங்க அவன் அரண்மனையிலேயே நலனுக்கு தெரியாமல் காத்திருந்தார். எத்தனை வருடம் தெரியுமா? 14 ஆண்டுகள். சனியையே 14 ஆண்டுகள் காத்திருக்க வைத்த நலன் சிறு தவறு செய்தார். சிவ பூஜைக்கு செல்லும் போது காலை சரியா கழுவல. அவ்வளவுதான், நலனை சனி பிடித்து கொண்டார். அப்புறம் என்ன? சனி திட்டமிட்டு பழி வாங்கியது நலனை மட்டும்தான். அதையும் சனியின் வஞ்சகம் என்று சொல்ல முடியாது, நலனின் கர்மா. ஊழ்வினை ஒரு காரணமாக இருக்கலாம். நலன் தன் நாடு நகரங்களை இழந்து மனைவியை பிரிந்து காடுகரையெல்லாம் அலைந்து திரிந்து கடைசியில் தன் சன்னதி தேடி வந்தபோது மனம் இறங்கி மீண்டும் இழந்ததையெல்லாம் திருப்பி தந்தவர்தான் இந்த சனி பகவான். அதே கர்மாவின் அடிப்படையில் பிறக்கும் நம்மை சனி தேவையில்லாமல் துன்புறுத்த மாட்டார். ஒரு நாள் மட்டுமே வாழும் பூக்களை கொண்டு அர்ச்சித்துதான் நூற்றாண்டுகள் வாழ பிரார்த்தனை செய்கிறோம். அந்த பிரார்த்தனை எத்தனை துன்பங்கள் வந்திருந்தாலும், எத்தனை சோதனைகளை சந்தித்திருந்தாலும், எவ்வளவு பொருட்களை இழந்திருந்தாலும் காக்கும். ஓங்கி அடிப்பதை தாங்கி விடுவது போல் அமைவதுதான் வழிபாடு. ஜோதிடத்தில் ருணரோக சத்து என்ற ஒரு பகுதி உண்டு. ருணம் என்றால் கடன், ரோகம் என்றால் நோய், சத்துரு என்றால் எதிரி, எதிர்ப்புகள், வம்பு, வழக்குகள். இதற்கெல்லாம் காரணகர்த்தாவாக 2 கிரகங்கள் இருக்கிறது. ஒன்று செவ்வாய், இன்னொன்று சனி. இவர்களின் தொடர்பு சம்பந்தம் இல்லாமல் முன் சொன்ன எதுவுமே நடக்காது. ஒரு பெண் பூப்பெய்த எப்படி சந்திரன் இரத்தக்காரகன் செவ்வாய் தொடர்பில்லாமல் நடக்காதோ, அதே போல் உடம்பு சரியில்லை, மருத்துவமனை போகிறோம், ஆப்ரேஷன் பண்ணித்தான் ஆகணும், வேற வழி இல்லைன்னு மருத்துவர் சொல்றார். நாமும் தலையசைக்கிறோம். ஆப்ரேஷன் நடக்குதுன்னா ரோகக்காரகனான செவ்வாயும் உடல்காரகனான சந்திரனும் தொடர்பு பெறாமல் காய மட்டுமல்ல, கத்தியும் நம்ம உடம்புல படாது. கத்தி வைக்கிற அளவுக்கு ஒரு நோய் வந்திருக்குன்னா ஆயுள்காரகனான சனியின் கண்ணசைவு இல்லாமல் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. அதனால் சனி நடக்கும் காலத்திலும் சனி விலகும் காலத்திலும் தாராளமாக சனியை வணங்கலாம், தீபமேற்றி சனி பிரீதி செய்யலாம், தவறில்லை. சனியின் இயல்பான குணம் சத்துருதான். ஆனால் அவரை வணங்கும் போது அனுகூல சத்துருவாக இருந்து அரவணைத்துக் கொள்வார் என்று சொல்லி மீண்டும் ஒரு இனிய தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன்.